சென்னையில் கேம்ப் ஒன்றில் கலந்து கொள்ள அலுவலகம் சார்பில் கூறினர். கேம்ப் 1 மாதம் நடைபெறுவதால் எனக்கு டூவீலர் தேவைப்பட ரயில் மூல வண்டியை சென்னைக்கு எடுத்து சென்றேன். பார்சல் அலுவலகத்தில் டூவீலரை பெற்று ஏற்கனவே வாங்கி சென்ற பெட்ரோலை வண்டியில் ஊற்றி இயக்க அரை மணி நேரம் முயன்று முடியவில்லை. அப்போது அந்த பக்கம் வந்த சிறுவன் ஒருவன், அங்கிள், பெட்ரோல் டியூபை கழற்றி விட்டீங்களா என கேட்டான். பெட்ரோல் டியூபை கழற்றினால் பெட்ரோல் வீணாகப் போகாதா என்றேன். சிரித்த அவன், அங்கிள், பெட்ரோல் டேங்க் லேப்பை பூட்டி வைத்துவிட்டு டியூபை மட்டும் கழற்றி விடுங்கள். அப்புறம் கொஞ்சமாக பெட்ரோல் வெளியே செல்லும்படி டேங்க் லேப்பை திருகிவிடுங்கள். அதன்பின் முதலில் இருந்தது போல் டியூபை பொருத்தி ஸ்டார்ட் செய்யுங்கள், வண்டி ஸ்டார்ட் ஆகிவிடும் என்றான். நாமும் முயற்சி செய்து பார்ப்போமே என அதன்படி செய்தேன். டூவீலர் மறுகணமே ஸ்டார்ட் ஆனது. வியந்து போய், தம்பி எப்படிடா என்றேன். அங்கிள், ஸ்டேஷனில் பெட்ரோல் முழுவதையும் எடுத்து விடுவதால் டேங்க் மற்றும் அது சார்ந்த டியூக்களில் காற்று புகுந்துவிடும். மேற்கொண்டு நாம் பெட்ரோல் ஊற்றி வண்டியை இயக்கினால் ஸ்டார்ட் ஆகாது. ஏனென்றால் டேங்க் டியூக்களில் காற்று புகுந்து இருப்பதால் பெட்ரோல் சர்க்குலேஷன் ஆகாது. காற்றை ரிலீஸ் செய்துவிட்டால் மட்டுமே பெட்ரோல் சர்க்குலேஷன் ஆகி வண்டி ஸ்டார்ட் ஆகும் என்றான். அவனை பாராட்டிவிட்டு, இது உனக்கு எப்படி தெரியும் என்றேன். அப்போது லக்கேஜுடன் வந்த அவனது அப்பா, சார் பொது அறிவு, டெக்னிக்கல் மற்றும் மெக்கானிக் வீடியோகளை யூடியூப் சேனலில் பார்க்கிறான். தினசரி 2 தகவல்கள் என்ற அடிப்படையில் கற்றுக்கொள்கிறான். இதனால் அவனுக்கு பல தொழில்நுட்ப விஷயங்கள் தெரியும். பல நேரங்களில் அவன் கற்றுக்கொண்ட தகவல்கள் எனக்கும் கை கொடுத்திருக்கிறது என்றார். அவனையும் அவனது தந்தையையும் பாராட்டினேன்.